அந்த பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் என்ன கேப், ஜெனரேஷன் கேப்னு சொல்றாங்கல்ல மேடம், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? 1980 பிறந்தவங்க மட்டும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். 1980s 1980 பரவாயில்ல, கொஞ்சம் சோகமாக தான் கைத்தட்டல் கொடுக்குறீங்க. 1990 2K கிட்ஸ் ஜென்சி தலைமுறை எல்லாரும் ஆல்மோஸ்ட். இந்த 3 தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? அழகா இருந்தா அதுதான் 2K கிட்ஸ் ஜென்சி. உங்களுக்கே உங்க மேல கான்பிடென்ட் இல்லாட்டி நான் என்ன பண்ண முடியும்? அழகா இருந்தா அது 2K கிட்ஸ், அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ், அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதான் 90s கிட்ஸ். அந்த கால ஜெனரேஷனுக்கும் இந்த கால ஜெனரேஷனுக்கும் இன்னும் என்ன வித்தியாசம்? கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம், கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது அப்படின்னா அது இந்த காலம், முள்ளால எடுத்தா அது அந்த காலம், வீட்டில் தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம், முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம், டையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். இதுக்கு தான் சார் அதிகமான கைத்தட்டல் வருது. ஏன்னா உண்மையிலேயே இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறது இப்படிப்பட்ட சூழல்ல தான். வாழ்க்கைக்கும் வழுக்கைக்கும் அவ்வளவு தூர வித்தியாசங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த வேலை கிடைச்சி வெளியில போறாங்கல்ல சார், இந்த வேலை கிடைச்சி வெளியில போன உடனே 20 வயசு வரைக்கும் தான் வேலைக்கு சோறு, 20 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போனாதான் சோறு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குல்ல. ஆனா உங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்றேன், தயவு செய்து பேனா பேப்பர் இருந்தா எழுதிக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துல நம்மளை நாய் மாரி ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா? வேலையை விட்டுட்டீங்கன்னா உங்களை நாயை விட கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க.